நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை பாரபத்தியில் 21ஆம் தேதி விஜய் தலைமையில் நடைபெறவுள்ள தவேகாவின் 2வது மாநில மாநாட்டிற்கு பைக்கில் வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம். தற்போது தவேகாவின் 2வது மாநில மாநாட்டிற்கு பைக்கில் வரக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வேறு என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்க முழு விவரங்கள்? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வருகிற 21ஆம் தேதி மதுரை பாரபத்தி பகுதியில் மாநாடு நடைபெறுகிறது. இதற்காக மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழித்தடம் ஆகிய இதுகளை மதுரை மாநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகம் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. அதில் மதுரை மாவட்டத்தில் இன்று 21ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிறுவன தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் கட்சியின் 2வது மாநில மாநாடு மதுரை மாவட்டம் கூடக்கோயில் காவல் நிலையம் மதுரை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரபத்தி கிராமத்தில் நடைபெற உள்ளது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கட்சியின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ரசிகர்கள் என அதிகமானோர் கலந்து கொள்ள உள்ளார்கள். இதனால் கருத்தில் கொண்டு போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்து மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் மற்றும் பிற மாவட்டங்களிலிருந்து மதுரை வழியாக செல்லும் கனரக வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் வருகிறது சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலிருந்து மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் கோவில்பட்டி, அருப்புக்கோட்டை, காரியாப்பட்டி, ஆவியூர் வழியாக மாநாட்டு திரளை அடைய வேண்டும். அதே போல் தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் அருப்புக்கோட்டை, காரியாப்பட்டி, ஆவியூர் வழியாக மாநாட்டு திரளுக்கு வர வேண்டும். அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் பார்த்திபனூர், நரிக்குடி, திருச்சுழி, அருப்புக்கோட்டை, காரியாப்பட்டி, ஆவியூர் வழியாக வர வேண்டும். தஞ்சாவூர், சரகம், நாகப்பட்டினம், திருவாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களிலிருந்து மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் சிவகங்கை, திருப்புவனம், முக்குளம், மீனாட்சிபுரம், ஆவியூர் வழியாக மாநாட்டுக்கு வர வேண்டும். அதே போல் வந்தடைய வேண்டிய மாநாட்டுக்கு வாகன வழித்தடம் பார்த்தோமானால் தமிழ்நாடு மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், திண்டுக்கல் மார்க்கமாக மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் திண்டுக்கல், பாண்டியராஜபுரம், நாகமலை, புதுக்கோட்டை, கப்பலூர், மேம்பாலம், மேலக்கோட்டை, கூடக்கோயில் வழியாக மாநாட்டு திரளை அடைய வேண்டும். தேனி மாவட்டத்திலிருந்து மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் ஆண்டிப்பட்டி, கணவாய், உசிலம்பட்டி, செக்கானூர்னி, நாகமலை, புதுக்கோட்டை, கப்பலூர், மேம்பாலம், மேலக்கோட்டை, கூடக்கோயில் வழியாக மாநாட்டு திரளுக்கு அடைய வேண்டும். அதே போல் சென்னை மாநகரம் மற்றும் வட மாவட்டங்கள் விழுப்புரம், வேலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், திருவள்ளுவர், திருவண்ணாமலை இதிலிருந்து திருச்சி மார்க்கமாக மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் விராலிமலை, மேலூர், விரகனூர் ரவுண்டான அருப்புக்கோட்டை சந்திப்பு, பாரபத்தி வழியாக மாநாட்டு திரளுக்கு வர வேண்டும். அதே போல் கனரக வாகனங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழித்தடங்கள் சென்னை மாநகரம் மற்றும் தமிழ்நாடு வட மாவட்டங்களிலிருந்து மதுரை மார்க்கமாக விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி செல்லும் கனரக வாகனங்கள் திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக வர வேண்டும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரியிலிருந்து மதுரை மார்க்கமாக வட மாவட்டங்களுக்கு செல்லும் கனரக வாகனங்கள் திருமங்கலம், திண்டுக்கல், மணப்பாறை, திருச்சி வழியாக செல்ல வேண்டும். சென்னை மாநகரம் மற்றும் தமிழ்நாடு வட மாவட்டங்களிலிருந்து மதுரை மார்க்கமாக சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் செல்லும் கனரக வாகனங்கள் திருச்சி, கீரனூர், புதுக்கோட்டை, காரைக்குடி வழியாக செல்ல வேண்டும். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து மதுரை மார்க்கமாக சென்னை போன்ற வட மாவட்டங்கள் செல்லும் கனரக வாகனங்கள் காரைக்குடி, கீரனூர், புதுக்கோட்டை, திருச்சி வழியாக செல்ல வேண்டும். விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலிருந்து மதுரை மார்க்கமாக தமிழ்நாடு மேற்கு மாவட்டங்களுக்கு செல்ல கனரக வாகனங்கள் திருமங்கலம், திண்டுக்கல் வழியாக செல்ல வேண்டும். தமிழ்நாடு மேற்கு மாவட்டங்களில் மதுரை மார்க்கமாக விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி செல்லும் கனரக வாகனங்கள் திண்டுக்கல், திருமங்கலம் வழியாக செல்ல வேண்டும். தமிழ்நாடு மேற்கு மாவட்டங்கள் மதுரை மார்க்கமாக ராமநாதபுரம், சிவகங்கை செல்லும் கனரக வாகனங்கள் திண்டுக்கல், நத்தம், கொட்டாம்பட்டி, சிங்கப்பனரி வழியாக செல்ல வேண்டும். ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களிலிருந்து தமிழ்நாடு மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் கனரக வாகனங்கள் கொட்டாம்பட்டி, நத்தம், திண்டுக்கல் வழியாக செல்ல வேண்டும்.
தேனி மாவட்டத்திலிருந்து விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி செல்லும் கனரக வாகனங்கள் உசிலம்பட்டி, பேரையூர் வழியாக செல்ல வேண்டும். விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலிருந்து தேனி மாவட்டத்திற்கு செல்லும் கனரக வாகனங்கள் பேரையூர், உசிலம்பட்டி வழியாக செல்ல வேண்டும். தேனி மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம், சிவகங்கை செல்லும் கனரக வாகனங்கள் பெரியகுளம், திண்டுக்கல், நத்தம், கொட்டாம்பட்டி வழியாக செல்ல வேண்டும். ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தேனி செல்லும் கனரக வாகனங்கள் கொட்டாம்பட்டி, நத்தம், திண்டுக்கல், பெரியகுளம் வாகனமாக செல்ல வேண்டும். பொதுமக்கள் வாகனங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழித்தடங்கள் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களிலிருந்து மதுரை மார்க்கமாக விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி செல்லும் வாகனங்கள் ராம்நாடு ரிங் ரோடிலிருந்து திருப்புவனம், நரிக்குடி, திருச்சுழி, காரியாப்பட்டி, அருப்புக்கோட்டை வழியாக செல்ல வேண்டும். அல்லது தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களிலிருந்து மதுரை மார்க்கமாக விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி செல்லும் வாகனங்கள் கப்பலூர் பாலம், திருமங்கலம், கள்ளிக்குடி, காரியாப்பட்டை, அருப்புக்கோட்டை வழியாக செல்ல வேண்டும். மாநாட்டிற்கு வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து இடையூறுகளை தவிர்க்கும் விதமாக இருசக்கர வாகனத்தில் வருவதை தவிர்க்க வேண்டும். எனவே பொதுமக்கள் வருகின்ற 21/8/2025 போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு அருப்புக்கோட்டை சந்திப்பில் இருந்து பாரப்பட்டி வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலை பயன்படுத்துவதை தவிர்த்து மாற்றுப்பாதையில் செல்லுமாறும் மேற்படி மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு மாற்றுப்பாதைகள் பயன்படுத்துமாறு மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.